Hello friends, welcome to hannasbliss. Hope you are all fine. I'm taking online embroidery classes. If you have any queries, please contact to this mail ID. So நம்மளோட old videos பார்க்கணும்னா I'm giving this link in the description box. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே we can go. இன்றைக்குள்ள வீடியோ எப்படின்னா ஒரு எல்லோ கலர் saree எடுத்திருக்கேன். இந்த சாரியில் தான் நான் ஷேடோ ஒர்க் பண்ண போகிறேன். இந்த saree எப்படின்னா ஒரு நல்ல எல்லோ கலர் ஒரு அழகான மாம்பழ கலர் இதில் வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பார்டரில் வந்து ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். எங்கே நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன்னா பேக் சைடில், சாரியோட பேக் சைடில். இந்த ஒர்க் நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பண்ண மாட்டோம், பேக்கில் தான் பண்ண போகிறோம். அதாவது பேக் சைடு இருக்கு இல்லையா அது. ஸோ இதில் வந்து இப்போ நான் அந்த த்ரெட் எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், 4 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 4 ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி டாப்பில் இந்த நாட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பேக் சைடில் தான் வரும். நம்ம ஒர்க் பின்னாடியில் பண்ண போகிறோம், உள்ளே வந்து நம்ம நீடில் எடுக்க மாட்டோம், மேலேயே நம்ம நீடில் எடுக்கிறோம். அதாவது இது நம்ம பின்னாடி சைடுங்கிறதுனால எல்லாமே இங்கே பின்னாடியே தான் இருக்கும். ஸோ இதனால் நம்ம இப்படி தான் த்ரெட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஷேடோ ஒர்க்குக்கு நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸில் த்ரெட் எடுக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. எப்போவுமே இந்த மாதிரி ஷேடோ ஒர்க்குக்கு வந்து நம்ம லைட் கலர் கிளாத்தில், ஃபேப்ரிக் வந்து லைட் கலரில் டார்க் கலர் த்ரெட்டு வச்சு ஒர்க் பண்ணோன்னா இது டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஹியரிங் போன் ஸ்டிச் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை தான் இதில் அப்ளை பண்ண போகிறீங்க. ஆனால் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கீழேருந்து த்ரெட்டை வெளியில் எடுக்க மாட்டோம். அது மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபேர் சைடு அந்த பின்னாடிலாம் இருக்குது. ஸோ அந்த பக்கம் நம்ம இந்த நாட் வந்து வெளியில் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நம்ம எங்கேருந்து நம்ம செய்கிறோமோ, அதாவது பேக் சைடில் தானே ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பக்கம் தான் அந்த நாட்டு தெரியணும். அதுலேருந்து அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் அது ஒரு பெட்டல்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அதில் ரைட்டில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம், லெஃப்ட்டில் ஒரு ஸ்டிச். இதுதான் ஹியரிங் போன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், இது மாதிரி மாறி மாறி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதே ஸ்டிச்சை தான் ஃபுல் பெட்டல்ஸுக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் இது. இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம அந்த லைனுக்கு நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த லைனுக்கு உள்ளாலேயோ வெளியிலையோ நம்ம போட போகிறதில்ல, கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதோட மெயின். அப்போ தான் நம்ம பின்னாடி பார்க்கும்போது கரெக்டாக வரைஞ்சி விஷயமா இருக்கும். கரெக்டாக அந்த லைன்லேயே குத்துறதும் அண்ட் வெளியில் அப்படியே புல் பண்ணி எடுக்கிறது கூட சேம் லைனுக்கு மேலே வி ஆர் டூயிங். ஸோ அப்படி இருக்கும்போது தான் நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில்க் த்ரெட் வச்சு நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட், அதாவது ஒரு பெட்டல் முடிச்சுட்டு இன்னொரு பெட்டலுக்கு அந்த த்ரெட்டை கொண்டு போகும்போது கூட அந்த த்ரெட்டு வந்து நமக்கு வெளியில் ரொம்ப நீட்டாக தெரிகிற மாதிரி பண்ணணும். ஏன்னா நமக்கு திருப்பி பார்க்கும்போது இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட் கிளாத்தில் பண்ணால் தான் இது நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இந்த ஷேடோ ஒர்க் எப்போவுமே டிரான்ஸ்பரண்ட் கிளாத்தில் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நமக்கு அவுட்புட் நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்கும் அவுட்புட் அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கெட்ச் வச்சு ஒரு ட்ராயிங் போட்டுட்டு அவுட்லைன் வந்து ஸ்கெட்ச் வச்சு போட்டுட்டு உள்ளால் பென்சில் ஷேட் வச்சு நம்ம கலர் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இது கொடுக்கும். அதுதான் இந்த ஷேடோ ஒர்க்கோட ஸ்பெஷாலிட்டி. நார்மலாக எப்போவுமே இது லைட் காட்டன் அந்த கோட்டா கிளாத் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோட்டா கிளாத்தில் நம்ம பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப எலகண்ட்டாக டீசெண்டாக இருக்கும் இந்த ட்ரெஸ், இந்த ஒர்க். எப்போவுமே இது சாரீ மட்டும் கிடையாது, ஒரு நல்ல குர்த்தியில் இது மாதிரி பண்ணி உங்களுக்கு லைனிங் கிளாத் சேம் கலர் லைனிங் கிளாத் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ரிப்பீட்டடாக இந்த ஸ்டிச்சஸை போட்டுகிட்டே இருக்கோம். இதில் ஒன் மோர் திங் என்னென்னா, நம்ம இந்த பெட்டல்ஸ் போடும்போது ரொம்ப பெரிய பெட்டல்ஸாக வரைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். ஸோ அதனால் வந்து பெரிய பெட்டல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணிடக்கூடாது. அது வந்து உள்ளால் அந்த த்ரெட்டு வந்து நம்ம ஏன்னா இந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ளால் வருது இல்லையா, பேக் சைடில் வருது இல்லையா, அது வந்து காலில் கொலுசில் மாட்டிக்கிறதுக்கு அவர் வேறு ஏதாவது நூலில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எப்போவுமே நம்ம பெட்டல்ஸு இல்லை நார்மலாக த்ரெட் ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப லாங்கான ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. சின்ன சின்ன ஒர்க் எவ்வளோ குட்டி குட்டியாக அதுவும் எவ்வளோ நெருக்கமாக இந்த ஒர்க் இருக்கோ அது வரைக்கும் நல்லது. ஏன்னா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு கீழே வர ஸ்டிச் வந்து ரொம்ப கேப் விட்டு கீழே தானே எக்ஸ் மாதிரி தானே டிசைன் வருது, ஸோ நம்ம கீழே பண்ணலாம் அப்படின்னா நோ, அது வந்து அவுட்புட் நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு எலகண்டாக அந்த டிசைனோட 100% அவுட்புட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பக்கத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஆல்சோ அந்த டிசைன் வந்து பெருசாக இருக்கக்கூடாது, குட்டியாக இருக்கணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த ஸ்டிச்சை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி கீழே வரைக்கும் அந்த டிசைனை ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அதாவது அந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனில் ஸ்டிச்சஸை கம்ப்ளீட் பண்ணி அப்படியே முடிச்சிட்டேன். இனி இதோட அவுட்புட், அதாவது உண்மையான ப்ராடக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதுதான் நம்ம மேல் பக்கம், சாரியோட மேல் பக்கம். அது எப்படி இருக்குதுன்னா, அந்த அவுட்லைன் பார்த்தீங்களா, நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச் அந்த அவுட்லைன் மட்டும் தான் தெரியுது. அதுக்கு பின்னாடி நமக்கு நிறைய க்ராஸ் ஸ்டிச் பண்ணதெல்லாம் வந்து ஒரு 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 கலர் பென்சில் வச்சு ஜஸ்ட் ஷேடோ கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஷேடோ ஒர்க். இதுதான் வந்து பார்க்குறது வெளியில் நிறைய உள்ளால் நிறைய த்ரெட் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே வெளியில் ரொம்ப எலகண்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அவுட்புட்.
இப்போ இதே மாதிரி நான் இன்னும் 2 பெட்டல்ஸ் கூட நான் முடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ டோட்டலாக 3 பெட்டல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அது செஞ்சு முடியும் போது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா பெட்டல்ஸும், அந்த டிசைனோட பெட்டல்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸோட ஒவ்வொரு டிசைனையும் நான் க்ரீன் வச்சு அவ்வளோ நம்ம த்ரெட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா இங்கே அவுட்லைன் மட்டும் கொடுத்தது மாதிரி இருக்கு பாருங்கள். இந்த ஒர்க்கு தான் ரொம்ப அழகாக வந்திருக்குல்ல. ஸோ இதே இதை நான் வந்து உள்ளால் கொடுத்துருக்க டிசைனை வந்து பிங்க் கலர் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எப்படி நம்ம க்ரீன் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கே பிங்க். அதுவும் நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ்லாம் த்ரெட் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் எவ்வளோ கலர்ஸில் வேணாலும் இது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ஷேடோ ஒர்க் பண்ணும்போது வேறு எந்த ஒர்க்கும் நம்ம இதில் பண்ண மாட்டோம். ஒன்லி ஷேடோ ஒர்க் பண்ணி முடிச்சிடுறோம். ஸோ இந்த சாரீக்கு மேட்சாக நான் வந்து இந்த க்ரீனும் அண்ட் பிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியான டிசைன் தான். கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம பொறுமையாக பண்ணோன்னா அவுட்புட் அவ்வளோ அழகாக இருக்கும். இதை நீங்கள் சாரீ ஃபுல்லாக கீழே பண்ணிட்டீங்கன்னா அந்த மடிப்போடு சேர்ந்து வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ பார்க்குறதுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட ப்ராடக்ட்ஸ், ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், போர்ட்ரேட் டிசைனிங் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா ஸ்மார்ட் கேப்ஸோட லிங்க் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிக்க நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு எகெயின் ஆன்லைன் எம்ப்ராய்டரி கிளாஸ் பற்றி என்கொயரி உண்டுன்னா நான் கொடுத்துருக்க ஹேனாஸ்பிளிஸ் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்மார்ட் கேப்ஸில் வாங்கிக்கலாம். டேக் கேர். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். பாய்.